விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் 27/11/2025 அன்று 2 வீடுகள் உள்ள ஒரு மனையை காலி மனை என போலியாக வேறு இடத்தில் GPS புகைப்படம் எடுத்தும் முறைகேடான தகவலை கொடுத்தும் முகமது அஸ்லாம் என்ற நபர் பத்திரப்பதிவு செய்துள்ளார். அதற்கு முன்னாள் சார் பதிவாளர் சீனிவாசன் உடந்தை என்றும் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்தி தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சாலிக் உசைன் என்பவர் மாவட்ட பதிவாளர் அவர்களிடம் புகார் மனு அளித்துள்ளார். இதேபோன்று செஞ்சி சார் பதிவாளர் அலுவலகத்தில் திமுக ஆட்சியில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று உள்ளது. அதனையும் தகுந்த விசாரணை செய்து தற்பொழுதைய தாவேக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்துள்ளார். வணக்கம், என் பேர் சாலிக் உசைன். நான் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மீனம்பூர் கிராமத்திலிருந்து நவம்பர் மாதம் 2025 நடந்த ஒரு பத்திரப்பதிவு மோசடி விஷயமா மாவட்ட பதிவாளர் அலுவலகத்தில் புகார் கொடுத்துருக்கேன். செஞ்சி சர்பதிவாளர் அலுவலகத்தில் தொடர்ந்து பத்திரப்பதிவு முறைகேடா பத்திரப்பதிவு நடைபெறுகிறது. இது குறித்து நடவடிக்கை சொல்லி கேட்டிருக்கேன். நான் கொடுத்த புகார் என்னன்னாக்கா, ஒரு ஜகுபந்தியில் தெளிவாக இருக்கிறது, வீடு இருக்கிறது. ஆனால் சர்பதிவாளர் அலுவலகத்தில் அது காலிமனன் சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. பாருங்க, இது காலிமனன் சொல்லி காட்டி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஆனா அதோட இடத்த பாத்தீங்கன்னாக்கா, நேரில் போய் பாத்தீங்கன்னாக்கா அங்க வீடு இருக்கு. இந்த மாதிரி தொடர்ந்து கடந்த திமுக ஆட்சியில நடந்த பத்திரப்பதிவுல நிறைய முறைகேடு வந்திருக்குதா தகவல் வளருது. இது நான் முறையான அனைத்து ஆதாரங்களோட இது புகார் கொடுத்துருக்கேன். இதுக்கு இந்த தாவேக அரசு நடவடிக்கை எடுக்கலான்னு பார்ப்போம். முக்கியமா செஞ்சில பாத்தீங்கன்னாக்கா பட்டா மோசடி, இந்த மாதிரி பத்திரப்பதிவுல மோசடி நிறைய நடந்திருக்கு. இதை இந்த தாவேக அரசு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.